அஸ்ஸலாமு அலைக்கும் சகோதர சகோதரிகளே. வெளித்தோற்றத்தில் நம்பிக்கை, ஆனால் உள்ளத்தில் வஞ்சகம். இவர்கள்தான் நயவஞ்சகர்கள். ஒரு இஸ்லாமிய சமூகத்தின் மிகப்பெரிய ஆபத்தே இந்த உள்ளே இருக்கும் எதிரிகள் தான். இவர்கள் யார்? இவர்களின் குணங்கள் என்ன? இவர்களுக்கு அல்லாஹ் குர்ஆனில் கொடுத்திருக்கும் எச்சரிக்கை என்ன? இத பத்தி தான் நம்ம இன்னைக்கு வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். சூரா 63 அல் முனாஃபிகூன் வசனம் 1, 2. நயவஞ்சர்கள், நபியே, உம்மிடம் வந்து நிச்சயமாக நீர் அல்லாவின் தூதர் என்று சாட்சி கூறுகின்றனர். அல்லாஹ் நீர்தான் அவருடைய தூதர் என்பதை அறிவார். ஆயினும் நிச்சயமாக நயவஞ்சர்கள் பொய்யுரைப்பவர்களே என்று அல்லாஹ் சாட்சியளிக்கிறார். அவர்களின் வாயிலிருந்து வரும் வார்த்தைக்கும் உள்ளத்தில் இருக்கும் எண்ணத்திற்கும் முரண்பாடு இருப்பதை அல்லாஹ் உறுதி செய்கிறார். அவர்கள் தங்கள் பொய்யான நம்பிக்கையை உறுதிப்படுத்த அடிக்கடி சத்தியம் செய்து அதன் மூலம் அல்லாவின் பாதையிலிருந்து மக்களை தடுக்கின்றனர். நிச்சயமாக இவர்கள் செய்து கொண்டிருப்பது மிகவும் கெட்டது. மேலும் சூரா 4 அல் நிசா வசனம் 145. நிச்சயமாக இந்த நயவஞ்சர்கள் நரகத்தின் மிகவும் கீழான அடித்தளத்தில் தான் இருப்பார்கள். அவர்களுக்கு உதவியாளராக எவரையும் நீர் காண மாட்டேன். வெளிப்படையான நிராகரிப்பவர்களை விட நயவஞ்சகர்களுக்கான தண்டனை மிக கடுமையாக இருக்கும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். சகோதர சகோதரிகளே, நயவஞ்சகர்களின் பண்புகள் வெளிப்படையான எதிரிகளை விட ஆபத்தானவை என்பதை குர்ஆன் தெளிவாக காட்டுகிறது. பொய் பேசுதல், வாக்களித்தல் மாறு செய்தல், நம்பினால் மோசடி செய்தல் ஆகியவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய நயவஞ்சகர்களின் அடையாளங்கள். இந்த கொடிய குணம் நம்மிடம் வந்து விடாமல் இருக்க நம்முடைய உள்ளங்களை தூய்மையாக வைத்துக் கொள்வோம். வெளிப்படையான அமல்களுக்கும் உள்ளத்தில் உள்ள ஈமானுக்கும் எப்போதும் ஒற்றுமை இருக்கட்டும். அல்லாஹ் நம் அனைவரும் நயவஞ்சகத்தின் பிடியிலிருந்து காப்பாராக. இது போல தகவலை தெரிஞ்சுக்கணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.